கண்களை மூடி ஜெபிப்போம். Let us pray. Let us close our eyes and pray. இந்த நாளின் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 வார்த்தைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கண்களிலேயும் உம்முடைய இருதயத்துக்கும் பிரியமாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பத்தக்கதாய் ஆண்டவரே, இந்த நேரத்திலே என்னை கர்த்தாவே முற்றிலுமாய் இந்த திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உண்மையாகவே ஆண்டவர் இன்னைக்கு என்னை உங்கள் மத்தியில ஒரு சாட்சியாய் நிறுத்தினதற்காக நான் மிகவும் மிகவும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாய் இருக்கிறேன். I give great thanks for having kept me before you as a testimony to glorify His name. என்னுடைய வாழ்க்கை சாட்சியா சொல்லணும்னா இன்னைக்கு டைம் பத்தாது, நிறைய சாட்சி இருக்கு. There are several testimonies in my life and we will run out of time. ஆனால் நான் இன்றைக்கு ஸ்பெசிபிக்காக இந்த வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சாட்சியாய் நான் சொல்ல விரும்புகிறேன். But I would like to specifically talk about the good things that the Lord has done in this particular year 2026. நான் சாட்சி சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பாக அநேகர் கேள்விப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள் அநேகர் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள், எனக்காக விசேஷமாய் ஜெபித்தீர்கள். உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறேன். Many of you have prayed for us and our families and I give thanks to all those that were praying for me. அநேகர் விசாரித்தீர்கள், அநேகர் டெக்ஸ்ட் பண்ணினீங்க, மெசேஜ் அனுப்பிச்சீங்க, சிலர் பாடல்களை அனுப்பினீங்க, சிலர் செய்திகளை அனுப்பினீங்க. அது அநேக நேரங்களிலே என்னை உற்சாகப்படுத்தினது, அநேக நேரங்களிலே என்னை தூக்கி நிறுத்தினது. Many of you sent messages, many of you inquired of me and sent songs as well, and that was a big encouragement for me. நேற்றைக்கு ராத்திரி வேலை நான் ரொம்ப நாளாவே அண்ணன் சொன்னாங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க சாட்சி சொல்ல சொல்லி. அப்போ நான் யோசித்து கொண்டே இருக்கேன், எப்படி சொல்றது, எப்படி சாட்சி சொல்றதுன்னு. ஆனா என்னுடைய மனதிலே ஒரு கைடன்ஸே இல்லாம அப்படியே யோசிச்சுட்டு பாயிண்ட்ஸ் எடுப்பேன், அப்புறம் விட்டுருவேன், இப்படியே இருந்தது. My brother had told me to testify about 2 months ago, but I did not have clarity. I was pondering about it yesterday night. I used to jot down a few points, but then I dropped it and I was confused. நேற்று ராத்திரியில ஒரு ரொம்ப டயர்டா இருந்தது, இங்க இருந்து போய் படுத்து விட்டேன். As I was very tired, I went home and I slept. ராத்திரி ஒரு 2:45 மணிக்கு ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பினார். The Lord woke me up at around 2:45 a.m. நான் சொல்ல வேண்டிய சாட்சியை அப்படியே ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது போல இருந்தது. And the Lord was teaching me as to what testimony should be spoken today. ஆண்டவரே, தூங்க விட மாட்டீங்களா? And I was telling the Lord, will you not even allow me to sleep?
எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன். How much time have I been hearing this? நான் எழும்பினேன். I woke up. நான் உட்கார்ந்து எல்லாவற்றையும் எழுதினேன். I started to write down all the points. இன்றைக்கு அதைதான் உங்களுக்கு நான் சாட்சியாய் And சொல்ல. that is what I am going to tell to you as a testimony today. என்னை பார்த்த உடனே As soon as you see me, என்னை கேட்கிற கேள்விகள், there are several questions people will ask. அந்த கேள்விகளுக்கு மாத்திரம் இன்னைக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். I would like to respond to the questions that are being asked. ஃபர்ஸ்ட் கேள்வி, The first question, என்ன ஆச்சு? what happened to you? நான் இதற்கு First question, என்ன ஆச்சு? what happened to you? நான் இதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக Before I respond to this question, இந்த வாரத்துல நடந்த ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன். I would like to narrate a small story that happened this week. எல்லாரும் என்னுடைய தலையில இருக்கிற தொப்பியை பார்த்து எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போதைக்கு என்ன இல்ல. Many of you have seen a cap on my head and you would have identified what is lacking in my head. என்னுடைய முடி எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். I have lost all the hair in my head. அப்போ இந்த கன்வென்ஷனுக்காக நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது As I was preparing for this convention, நானும் ரேச்சலும் சேர்ந்து myself and Rachel, தொப்பி போட்டுட்டு போனா எல்லாரும் கேட்பாங்க, and we spoke, if I am going to wear a cap, everybody is going to ask a question. எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது. It is very difficult for me to respond to each one of you. அதனால என்ன பண்ணலாம், So what should I do? ஒரு விக் வாங்கிடலாம். So then we thought, shall I purchase a wig? அதனால நாங்க ரெண்டு பேரும் விக் கடைக்கு போனோம். And so myself and Rachel went to a wig shop. விக்குக்கு மனுஷனோட விலை சொல்றாங்க. And the wig is so expensive, it is much expensive than a human being. ரெண்டு கடைக்கு போனோம். We went to two shops. நான் சொன்னேன் ரேச்சல், And I told Rachel, இந்த தொப்பியிலே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். I can manage with this cap, I don't want a wig. வேணும்னா கருப்பு கலர் தொப்பி வாங்கிக்கிறேன். I can even buy a black color cap. அப்ப எப்படி இருக்கும்? How will it look? முடி மாதிரி இருக்கும். So it will look like a hair. ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். Only the people seated in front. பின்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாம் முக்காடு தெரியாது. So the people at the back will not be able to identify. அப்படின்னு சொல்லிட்டேன். I was telling Rachel. நான் வீட்டுக்கு வந்துட்டு கன்வென்ஷனுக்கு கிளம்பும் போது, But after I reached home and as I was preparing to come to the convention, பாஸ்டர்ஸ் டெடிகேஷன் கிளம்பும் போது, when I was coming to the pastor's dedication, நான் என்னுடைய black கலர் தொப்பியை எடுத்து போட்டுக்கொண்டேன். I wore the black cap that I purchased from the big shop. உடனே நம்ம வீட்டுல இருக்கிறாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க எல்லாம். So there are small children in my house. எல்லாரும் ஜெரமி, ஜேடன், என்னோட பொண்ணு ஜோவானா எல்லாம். So I have my children and my relatives, a lot of kids in my எல்லாம் house. வந்து இந்த தயவு செஞ்சு இந்த கருப்பு தொப்பிய இந்த பாஸ்டரோட படத்தை பார்க்கும்போது அதான் யோசிச்சேன். So when the kids told me, please remove this cap, and I was reminded when I saw the black color dress, the pastor's dress the other day. சோ அதனால என்ன பண்ணேன், என்ன கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, So the kids convinced me. இந்த வெள்ளை தொப்பியை நான் எப்பயோ வாங்கி வச்ச தொப்பியை என்ன போட வச்சுட்டாங்க. They convinced me to remove the black cap and asked me to wear the white cap. சோ பாஸ்டர்ஸ் டெடிகேஷன் வந்தது. So I came to the pastor's dedication. அப்ப ரேச்சல் வந்து இங்க பாடிட்டு இருந்தா ஜோயலோட. And Rachel was singing along with Joel. இப்ப அவங்க பிராக்டிஸ்க்கு வந்தப்போ சொன்னா, அக்கா பயங்கர சூடுக்கா ஸ்டேஜ்ல. And as they were practicing, they told me that it is very hot on stage. வேர்த்து ஊத்திருச்சக்கா. We are sweating. அப்படின்னு சொன்னா, அடுத்த நாளும் சொன்னா, அக்கா ரொம்ப சூடா இருந்துச்சு, வேர்த்து ஊத்திருச்சு. The following day also they told me that it is very hot on stage. அப்ப நேத்துக்கு நான் வந்தேன். I came here yesterday. இப்ப வர்ஷிப்க்கு வந்து நிக்கும்போது, And as I was here for worship, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இங்க பின்னாடி இந்த ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க, நல்லா கூலா இருந்துச்சு. because of the grace of God, we had lot of fans here and it was actually cool. அப்ப ரேச்சல்ட்ட இறங்கி சொன்னேன். And I went down to Rachel and said, thank God டி, எனக்கு வந்து ஃபேன் எல்லாம் வச்சிருந்தாங்க. thank God because there are several fans on stage. அதனால எனக்கு சூடா இல்ல, நல்லா கூலா இருந்துச்சு. So I am not feeling the heat and it is cold. அவ என்ன தெரியுமா சொன்னா, And what did she tell me? thank God கா நீங்க விக் வாங்கல. She responded to me saying, thank God we did not purchase a wig. ஃபேனோட Because as the fan was blowing, எங்க போயிருக்கோம், what will happen to the wig? விக்கும் சேர்ந்து போய். The wig will fly away. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. என்ன நடந்தது? What really happened? போன வருடம் மார்ச் மாதத்திலே, Last year of March 2025, நாங்கள் குடும்பமாக ஒரு முடிவு எடுத்தோம். we decided something as a family. 23 வருஷங்கள் நான் திருமணமாகி 23 வருஷங்கள் அமெரிக்க தேசத்திலே நாங்கள் இருந்தோம்.
We were in the US for 23 years after marriage. அங்க இருந்த ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு கிளியரான ஆண்டவருடைய கைடன்ஸ் எங்களுக்கு இருந்ததுனாலே நாங்கள் இங்கே வந்தோம். We had a very clear guidance from God and we decided to come back from US to India. என்னுடைய கணவருடைய அப்பா ஆரம்பித்த ஒரு சபை இருக்கிறது அரவங்காட்டிலே. There is a church that my husband's father has started. It is in the place called Aravangadu. அங்கே ஊழியங்கள் அவங்க அப்பா இறந்துட்ட அப்புறமா அந்த ஊழியங்களை அம்மா தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். After my husband's father passed away, my husband's mother was looking after that ministry. அம்மாவும் அண்ணனும் பார்த்து கொண்டிருந்தாங்க. My husband's mother and brother were looking after that ministry. அப்ப அவர்களுக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுடைய மனதிலே ஒரு விருப்பத்தை போட்டதினாலே நாங்கள் அங்க இருந்து கிளம்பி வந்தோம். And the Lord put a thought in our heart as to go back and support my mother-in-law and brother-in-law. அப்ப நாங்க இங்க வந்துட்டு செட்டில் ஆயிட்டு இருந்தோம். So we were settling down in India. பேக் அண்ட் ஃபோர்த் சில நேரம் மாசத்துல ஒரு முறை இங்க வருவேன். I come here once a month. அதுக்கப்புறம் திருப்பி நாங்க அங்க போய் விடுவோம். And then I go back to Aravangadu. இது நாங்க கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டிருந்தது. So we needed some time to settle down. இதற்கு நடுவிலே அக்டோபர் மாதத்திலே எங்க மம்மியோட பர்த்டேக்காக நான் வந்திருந்தேன். In the midst of this, during the month of October, I came here for the birthday of my mother. அப்போ எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், மம்மி கொஞ்ச நாளா எனக்கு என்னுடைய மார்பக பகுதியில ஒரு கட்டி இருக்கிறது மம்மி என்று சொன்னேன். And I told my mother, I see a lump in my breast for some time. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நம்ம சர்ச்ல எவ்வளவு கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, சொன்னா வீட்டுக்கே வந்துருவாங்கடி, அதை பாத்துரு அப்படின்னு சொன்னாங்க. And my mother told me there are several gynecologists in our church. If you ask them, they will even come to our house and check you. அப்ப நான் சொன்னேன், பாக்குறேன் மம்மி, நான் உடனே அந்த வாரம் கிளம்புகிறேன், அதனால நான் பாக்குறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். I replied to my mother, I was very casual about it. I said, okay, let me look into it, and I travel back. நான் இதை பெரிதுபடுத்தவில்லை. I did not take it seriously. அதற்கப்புறம் மறுபடியும் நான் நவம்பர்ல வந்தேன். Once again, I came back in the month of November. அப்பயும் எங்க அம்மா சொன்னாங்க, அதை பாத்தியான்னு கேட்டாங்க. Once again, my mother asked me the same question. Did you look into the lump in your breast? அப்ப நான் சொன்னேன், இல்ல மம்மி நான் பார்க்கல. I responded to my mother saying, no, I did not. திருப்பி நான் போய்விட்டேன். Once again, I returned back to Aravangadu. டிசம்பர்ல அண்ணனுடைய பர்த்டேக்காக நான் மறுபடியும் வந்திருந்தேன். I came here once again in the month of December to attend my brother's birthday. அந்த வாரத்துக்கு முன்பாக எனக்கு அதுல வலி ஏற்பட ஆரம்பித்தது. Just 1 week before that birthday, I started to feel pain in my breast. அதிகமாய் என்னால கை கூட தூக்க முடியாத அளவுக்கு வலி இருந்தது. There was severe pain. I was not even able to lift my hand. இதற்கு இடையிலே எனக்கு இரண்டாவது ஒரு கட்டியையும் நான் ஃபீல் பண்ணினேன். Now I even started to see a second lump start in my breast. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நீ தயவு செஞ்சு இத பாத்துரு. Now my mother started to request me and she said, please go and check this immediately. நான் சொன்னேன், அம்மா 25th அங்க ஊட்டில சர்வீஸ் இருக்குமா? I told my mother we have a Christmas service on 25th at Ooty. 28th kids program இருக்கு. And on 28th I have kids program. ரெண்டத்தையும் முடிச்சிட்டு நான் வந்து இத போய் பார்க்கறேன் அப்படினு சொன்னேன். Let me complete both these programs and then I will go for the checkup. So நான் கிளம்பி போனேன். And then I went back. Christmas service முடிந்தது, kids service முடிந்தது. I completed both the Christmas and the kids services. என்னால வலி தாங்க முடியவில்லை. Now the pain became even more severe. அப்போ என்னுடைய மாமியார் இடத்திலே நான் சொன்னேன். Now I told my mother-in-law, எனக்கு இந்த மாதிரி கட்டி இருக்குமா, எனக்கு வலி இருக்குன்னு சொன்னேன். I have a lump in my breast and I am also feeling severe pain. அடுத்த நாள் நாங்கள் எதுக்குனாலுமே நீங்க மேல இருந்து மலையில இருந்து இறங்கி கோயம்புத்தூருக்கு வர வேண்டும். So if you need a treatment, you need to come down the hill and you need to reach Coimbatore. So அது ஒரு 3 மணி நேரம் பயணம். It's a 3-hour journey. நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக அந்த நாள்ல வர வேண்டியதா இருந்தது. We had to anyway come to Coimbatore because we had something to do in Coimbatore on that particular day. அதனால அம்மா சொன்னாங்க, கண்டிப்பா நீ டாக்டரை பார்க்காம கோயம்புத்தூர்ல இருந்து வரதில்ல. Now my mother-in-law told me, since you're going to Coimbatore, you will never return back without checking with the doctor. அப்போ அங்க தெரிந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் இருக்காங்க. So there is a family friend doctor of mine at Coimbatore. அப்போ அங்க இருந்து கீழே வந்தோம். So we traveled down the hill, we reached Coimbatore. கோயம்புத்தூருக்கு வந்து அந்த டாக்டரை நாங்கள் பார்த்தோம். We met the doctor at Coimbatore. அப்ப அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, பெயின் கில்லர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். Now I met the doctor and I said, I have severe pain, can you please give me painkillers? அவங்க வந்து நான் உன்னை செக் பண்ணுகிறேன் என்று சொன்னாங்க. And the doctor told me I need to check you first. அப்ப அவங்க என்ன பார்த்துட்டு சொன்னாங்க, என்னம்மா நீ படிச்ச பொண்ணுதானம்மா? And the doctor checked me and she told me, you are an educated person.
4 லம்ப்ஸ் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு I சொன்னாங்க. am able to feel 4 lumps in your breast. சொல்லிட்டு நீ உடனே மேமோகிராம் எடுக்க வேண்டும், டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Now you need to urgently go for a mammogram and a series of tests. அப்போ நாங்க உடனே போய் எல்லா விதமான டெஸ்ட்ஸையும் எடுத்தோம். We immediately rushed and we took several tests. இப்போ இந்த டாக்டர் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் அனுப்பினார்கள். And then the doctor looked at the results and she sent it to us. இவங்க குடும்பத்தாருக்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிச்சு, எனக்கு லேட்டா தான் சொன்னாங்க. Many of my family members knew about the results, but then they told this to me much later. எனக்கு ஸ்டேஜ் 2 பிரஸ்ட் கேன்சர் என்று And சொன்னார்கள். they told me that I have stage 2 breast cancer. இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு காரியம். This is totally unexpected. இதற்கு நடுவிலே 28ஆம் தேதி அண்ணா வந்து எப்பவுமே புது பாட்டு எழுதும்போது In the midst of this, my brother, whenever he writes new songs, நான் நியூ இயர் சர்வீஸ்க்கு வெயிட் பண்ணுவேன். I am waiting for the New Year service. எப்பவுமே அண்ணா புது பாட்டை வந்து நியூ இயர் சர்வீஸ்ல தான் பாடுவாங்க. My brother launches new songs towards the New Year. ஆனா இந்த போன வருஷத்திலே 28ஆம் தேதி அந்த பாடலை எங்களுடைய ஃபேமிலி குரூப்புக்கு அண்ணா போஸ்ட் பண்ணாங்க. But then on the 28th of December, my brother posted this new song within our family group. புரியாத பாதைகள் என்று சொல்லி அந்த பாடலை அனுப்பினார்கள். Puriyada Padai, that is the song he sent in our WhatsApp group. அந்த பாடலை கேட்டு நான் அதிகமாய் அழுதேன். As I listened to the song, I started to cry. இது நடக்கும்போது எனக்கு தெரியாது இது என்னுடைய நிலைமை இதுதான் என்று. As I did not know about the real state of affairs and the problem that I am going through. ஆனா நான் வந்து ஒன்றை புரிந்து கொண்டேன், ஏதோ ஒரு புரியாத பாதையிலே நான் நடக்க But போகிறேன். then I have understood one particular thing. I am going to travel in a journey which is unknown to me. ஜனவரி மாதம் நாங்கள் அங்க இருந்து இங்க கிளம்பி வந்தோம். After the New Year, we again came back here in the month of January. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு நல்ல டாக்டரை பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். God gave us the grace to meet one very good doctor at Chennai. ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நான் சர்ஜரி பண்ண வேண்டியதா இருந்தது. I had to undergo surgery on the 27th of January 2026. ஒரே நாளிலே 2 சர்ஜரிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை I இருந்தது. had to undergo 2 surgeries on a single day. 7 நாட்கள் நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன். I was in the hospital for 7 days. ஆண்டவர் கிருபையா என்னோடு கூட இருந்தார். God was with me. By His grace, He was beside me. என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே, அம்மால இருந்து எங்க மம்மி மாமியார் எல்லாருமே இங்க வந்து எங்களோடு இருந்த அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு படியாக எங்களை நடத்தினார். And my mother-in-law, and a lot of my relatives was with me, and God was leading me step by step. நான் நினைச்சேன் இது சர்ஜரி முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிரும் நினைச்சேன். I thought as soon as the surgery is done, everything is done. நான் மறுபடியும் திருப்பி டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போனப்போ I went to one more checkup to the same doctor. அந்த டாக்டர் சொன்னாங்க, உன்னோட லிம்ஃப் நோட்ஸ் என்று சொல்கிறார்கள், அந்த லிம்ஃப் நோட்ஸ் எடுத்து செக் பண்ணுவாங்க, அதாவது எவ்வளவு பரவி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்கு. And now the doctor told me we are going to take your lymph nodes and see the amount of how much it has spread in your body. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க 18 லிம்ஃப் நோட்ஸ் எடுத்தோம். And they told me that they have taken 18 lymph nodes from my body. அதுல 9 லிம்ஃப் நோட்ஸ் பாசிட்டிவாக இருந்தது என்று சொன்னார்கள். And 9 of those lymph nodes were positive. அதாவது 9 லிம்ஃப் நோட்ஸ்ல அந்த கேன்சர் செல்ஸ் இருந்தது என்று சொன்னார்கள். Which means 9 out of 18 lymph nodes had cancer cells. 3க்கு மேலே இருந்தால் அது நல்லதல்ல என்று சொன்னார்கள். If you have more than 3 active lymph nodes, it is not good for the body. அப்ப நான் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டேன். No, I asked the doctor, what should I do now? அவங்க சொன்னாங்க, நீ கீமோதெரபி பண்ண வேண்டும். And the doctor told me I have to undergo chemotherapy. அதற்கு அப்புறமா நீ ரேடியேஷன் பண்ண வேண்டும். Following which you need to undergo radiation. அதற்கு அப்புறமா நீ 5 வருடங்களுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னாங்க. And you will have to continue it with 5 years of medication. நான் வந்து கொஞ்சம் நான் வர்ஷிப்ல நேத்து சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் willed. I have a strong will, as I told you yesterday. எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, if you tell me clearly that I have to undergo a certain path, என்னுடைய மனதை திடப்படுத்திக் கொள்வேன். I will strengthen myself. சரி, இதுதான் கேலண்டர் போட்டுடலாம். So I started to put a schedule. I can put a schedule. 8 செட்டிங்ஸ் கீமோதெரபி போனேன். I underwent 8 sittings of chemotherapy. மார்ச் மாதம் ஆரம்பித்தேன். It started in the month of March. 2 வாரத்துக்கு ஒரு முறை. And it happens every fortnight.
நான் கீமோதெரபி போக வேண்டியதா இருந்தது. I have to go for a chemotherapy every fortnight. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய 8 சிட்டிங்ஸ் ஆஃப் கீமோதெரபியை முடிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். By the grace of God, just 3 weeks ago, I was able to complete all the 8 sittings of chemotherapy. எல்லாரும் சொன்னாங்க கீமோதெரபி பண்ணா எலும்பும் தோலுமா ஆயிடுவாங்க. Many of you said if you complete chemotherapy, you will become skin and bones. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய நாம மேன்மைக்காய் சாட்சியாய் சொல்லுகிறேன். I want to testify for the glory of God. நான் ஒவ்வொரு முறை கீமோதெரபிக்கு போகும்போதும் As and when I went for every sitting of chemotherapy, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வெயிட் பார்ப்பாங்க. they will check my weight prior to the chemotherapy. ஒரு முறையாகிலும் Not even once. 0.5 கூட என் வெயிட் குறைஞ்சதில்லை. There was not even a loss of 0.5 grams, kilograms of weight. ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். God has given me the grace. ஆண்டவர் இல்லாமல் நான் நிச்சயமா இந்த பாதையில நடந்திருக்கவே முடியாது. Without God, I cannot travel in this path. இன்னும் நான் இந்த 3 வாரம் பிரேக் எடுத்திருக்கிறேன். I have taken a break for these 3 weeks. இனி நான் மறுபடியும் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். Now I have to go for the radiation treatment. 15 சிட்டிங்ஸ் ரேடியேஷன் எடுக்க வேண்டும். There are 15 sittings of radiation treatment. இதுதான் நடந்தது. This is what happened. சோ முதல் கேள்வி, The first question, என்ன நடந்தது? what happened to you? பதில் கிடைச்சுச்சா? I hope all of you have got the answer. சரி. இரண்டாவது கேள்வி. Now let me come to the second question. கஷ்டமான கேள்வி. It's a very difficult question. ஏன் வந்துச்சு? Why did this come? ஏன் வந்துச்சு? Why did this come? இந்த கேள்வி நம்ம எல்லாரும் கேட்போம்ல. All of us will ask this question. இந்த கேள்வியை நான் கேட்டேன். I asked this question to myself. எனக்கே கேட்டேன். I asked this to myself. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். I also asked the Lord. ஆண்டவரே, Lord, நான் செய்த தவறு ஏதாவது இருக்குமா? did I commit any mistake? ஏன்னா எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது செய்திகளை கேட்கும் போது Whenever we hear bad news in our lives, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றோம். first we introspect ourselves. ஆண்டவரே, என்ன நான் பண்ண தப்புனால நான் இதை அனுபவிக்கிறேனா? Lord, did I commit any mistake and as a result of which I am undergoing this bad news, this situation? இல்லன்னா நான் யோசிச்சேன், வாலிப வயசுல நான் உங்களுக்கு சாட்சியை முழுவதுமாய் நான் அநேகருக்கு தெரியாம இருக்கலாம். நான் நிறைய முறை ஷேர் பண்ணியிருக்கேன். வாலிப வயதுல ரொம்ப குறும்பு பண்ணுகிறவளா, எங்க அம்மா அப்பாவை அதிகமாய் வேதனைப்படுத்தின ஒரு மகளா இருந்தேன். Or many of you might be knowing in my younger days as I was an adolescent, I was very naughty and I gave a lot of pain to my parents. ஒருவேளை நான் வாலிப வயதுல பண்ணின தவறுகளுக்காக ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுத்தார் என்று நினைத்தேன். So I also thought if I did something in my young age, as a result of which, some mistake in my young age, as a result of which I got this sickness. அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுதேன். I cried a lot in God's presence. ஆண்டவரே, நான் பண்ணின ஏதாவது தவறுக்காக நீர் என்னை தண்டித்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னியும் என்று கதறினேன். Lord, if at all you had punished me for any mistake of mine, please forgive me. And I cried unto him. அப்போ ஒரு நாள் நான் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது, and as I was reading the Bible, அந்த பிறக்கும் போதே குருடனாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து படித்தேன். I was reading about a man who was born blind from the time of birth. அவனை பார்த்து அவன் கேக்குறாங்க, இது யார் செய்த பாவம்? And people are asking him, who committed sin? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? Did he commit sin or did his parents commit sin? அப்ப இயேசு சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, இவனிலே தேவ நாம மகிமைப்படும்படியா இவன் இப்படி இருக்கிறான். And Jesus replied saying, it is not because of the sin this man committed or his parents committed, but for the glory of the name of the Lord. அது என்னுடைய மனதை மிகவும் மாற்றினது. And this changed my mind. என்னுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். And the Lord replied to my own question. ஒரு வாலிப பொண்ணு இதை பத்தி கேள்விப்பட்டு என்னிடத்துல வந்தாள். There was an young girl who heard this and she came to me. அவள் சொன்னாள், why you? And she asked me, why you? ஏன் உங்களுக்கு இது வரணும்? Why should this come to you? இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கறேன்க்கா. I shall give you a very big list now to you. யார் யாருக்கெல்லாம் இது வந்திருக்கணும்னு நான் லிஸ்ட் கொடுக்கறேன். I will give you a list as to who should have really got this. Who deserves it? யார் யாரெல்லாம் இந்த வியாதி பெறத்துக்கு தகுதி பெற்றவர்கள் என்று நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கிறேன். So I will give you a list of people who really deserve this. அவள் சிரிப்பாக சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவள் போயிட்டு அப்புறமா நான் அதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். She made a very casual statement and she went away and then I was pondering about this discussion. அப்படி ஒரு லிஸ்ட் இருந்தது என்றால், if there is such a list, நான் தான் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பேன். I would be the first person in that list.
நம்ம யாருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. None of us are worthy. ஆண்டவருடைய கிருபையினாலே மாத்திரம் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். It is only by His grace that we are alive today. இந்த வியாதியை பெறுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை. None of us are worthy to receive this disease. அவருடைய அன்பின் புண்ணியத்தினாலே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். He has saved us by His love and grace. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய மீறுதல்களை மன்னித்து நம்மை மீட்டிருக்கிறார். He is a faithful God. He has forgiven our sins and transgressions. இந்த வியாதியின் வழியிலே நான் நடந்து போனப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அதிகமாய் மாறினது. As I was traveling through this sickness, my perspective totally changed. நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவரால சுகமாக்க முடியாத வியாதியே இல்லையே. Many of them ask me, there is nothing impossible with God. God can heal all diseases. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், ஆண்டவரால சுகப்படுத்த முடியாத வியாதி என்று இந்த உலகத்திலே வேறு ஒன்றுமே இல்லை. Even today I want to proclaim there is no disease that God cannot cure. ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. In the same manner, there is nothing that God cannot do, no miraculous thing that God cannot do. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே, But in my life, ஏன் இந்த பாதையை ஆண்டவர் அனுமதித்தார்? why did God allow this particular journey in my life? நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன், இந்த வியாதி ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை. I truly believe that this disease did not come from God. ஆனால் இந்த பாதையை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். But God has allowed this path in my life. 3 காரியங்களை நான் இந்த பாதையிலே கற்றுக்கொண்டேன். I learned 3 things as I was in this path. எல்லா சூழ்நிலைகளிலும், In all situations, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டேன். I learned to be thankful to the Lord. என்னுடைய ஃபர்ஸ்ட் கீமோ முடிந்த அப்புறம், As soon as I completed my first chemo, என்னுடைய செகண்ட் சர்ஜரி எல்லாம் முடிந்தப்போ நான் அப்பப்போ வந்து வெளியில இருந்து பிரசங்கம் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். as soon as I completed the surgeries, I was continuing to do the sermons. அப்போ 8 கீமோ இருக்கிற போது நான் யோசிச்சேன், ஒவ்வொரு கீமோக்கு அப்புறமும் நம்ம ஒரு சின்ன ஏதாவது வீடியோ போட வேண்டும். So I had 8 chemos left, and I decided that I should leave a video after completing every chemo. அப்போ ஒரு டைரி எடுத்துக்கொண்டேன். I took a diary. My journey through breast cancer. And I wrote my journey through breast cancer. அப்படின்னு டைட்டில் போட்டேன். I put a title as my journey through breast cancer. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் ஜேர்னல் பண்ணு. My friends told me you can even create a journal with this அது topic. மாதிரி எழுதினா யாருக்காவது என்றைக்காவது அது பிரயோஜனமா So இருக்கும். once you create this journal, it will be beneficial to somebody. அப்போ நான் எழுத ஆரம்பிச்சேன். So I started to write. என்னுடைய சர்ஜரியை பத்தி எழுதினேன். I wrote about my surgery. நான் அதிலே பட்ட கஷ்டங்களை எழுதினேன். I wrote about the pain I underwent in my surgery. அதுக்கப்புறம் கீமோக்கு முன்பாக எனக்கு இருந்த பயங்களை எழுதினேன். I wrote about the fear that was in me just before the chemo. அப்ப ஃபர்ஸ்ட் கீமோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய டாக்டர் சொன்னாங்க, Just before I started the first chemo, that my doctor told me, டாக்டர் சொன்னாங்க, உன்னுடைய முடி எல்லாவற்றையும் நீ இழந்து விடுவாய், you will lose all your hair. அதனால நீயே ஷேவ் பண்ணிக்கோ உன்னோட ஹேர் அப்படின்னு சொன்னாங்க. So it is better you shave your hair yourself. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். I prayed to God. ஆண்டவரே, நான் ஆரம்பத்துல இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட போது, At the first time when I knew about this thing, நான் உங்களிடத்துல மன்னிப்புக்காக ஜெபித்தேன். I prayed to you seeking forgiveness. அதற்கப்புறம் ஹீலிங்காக நான் ஜெபித்தேன். And then later I came and asked you for healing. என்னுடைய சர்ஜரிக்கு நான் உள்ளே கொண்டு செல்லுகிற நேரம் வரைக்கும் நான் ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று கேட்டேன். Until the time I was entering the surgical table, I was asking you for healing. ஆண்டவரே, நீங்க என்ன சுகப்படுத்தல, Lord, heal me. ஆனா உன்னை கேக்குறேன், இன்னைக்கு கேக்குறேன். But today I am asking you of one thing. நான் கீமோ போக போறேன். I am going to go into the chemo. என் தலையில இருந்து ஒரு முடி கூட விழக்கூடாது. Not even a single hair should fall off my head. அப்படின்னு ஜெபம் பண்ணேன். I prayed in this manner. ரொம்ப விசுவாசமாய் பற்றி கொண்டேன். I clinged on to it with a lot of faith. ஃபர்ஸ்ட் கீமோ முடிஞ்சு வந்தப்போ, When I returned back after the first chemo, ஜோயலை கூப்பிட்டேன். I called my brother Joel. ஜோயல்ட்ட சொன்னேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ண வேண்டும். And I told Joel that we need to create a video. Let's join together and create a video. அப்போ எனக்கு வந்து இந்த 2 பாடல்கள் எனக்கு ரொம்ப அந்த நேரத்துல பிடித்திருந்தது. I liked 2 songs specifically at that point in time. அண்ணன் எழுதின பாடல் புரியாத பாதைகள். That is one of the songs is Puriyada Padai, which was written by my brother. அடுத்த ஜோயல் எழுதின பாட்டு என் புரியாத பாதைகள் காட்டிலும். And the other song was written by my brother Joel, which is Puriyada Padaigal Kaattilum. என்னை நடத்தி வந்த பாதைகள் ஏராளம் என்று சொல்லுகிற பாடலை, அந்த 2 பாடலையும் எடுத்து நான் ஒரு சின்ன வீடியோ பண்ண விரும்புகிறேன் என்று சொன்னேன். I took these 2 songs and I told my brother that I wish to make a small video out of it.
நாங்க எல்லாம் பிளான் எல்லாம் போட்டோம் ரெக்கார்டிங் பண்றதுக்கு. We created a plan to start the recording. அப்போ நான் என்னோட ஹைலைட் என்னன்னா, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரை நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி, நான் எப்படி நீ இந்த பாடலை எழுதினே என்று சொல்லி நீ ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் பிளான் எல்லாம் போட்டேன். So we put a very clear plan. I was telling my brother, you explain the situation in which you wrote the song. அடுத்த நாள் காலையில The following morning, நான் குளித்து விட்டு தலை சீவுகிறேன். I took a shower and then I was combing my hair. இவ்வளவு முடி விழுந்து Lot of hair fell off. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன்? And I asked the Lord, why did this happen? ஒண்ணு தானே கேட்டேன். I only asked you of one thing. முடி மாத்திரம் எடுக்காதீங்கன்னு கேட்டேன். I told you, please do not remove my hair. எல்லா வலியும் தாங்கிக்கிறேன்னு தானே சொன்னேன். I can undergo, I can survive any pain, but I cannot lose hair. அடுத்த 2-3 நாட்களில அதிகமாய் முடி கொட்ட ஆரம்பித்தது. In the subsequent 2 to 3 days, a lot of hair started falling. ஸ்மைலி வீட்டுல இருப்பா எப்பவுமே. Smiley used to be at my home. அக்கா சீவாதீங்க அக்கா, விட்டுருங்க. And she used to tell me, please do not comb your hair, leave it. ஏங்கா அதை பார்த்து கஷ்டப்படுறீங்க, விட்டுருங்க அக்கா. Because you are so sad looking at it, please do not comb your hair, leave it there. ஆனா எனக்கு ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சு. Because it became an obsession to me. சீவிக்கிட்டே இருப்பேன். I continued to comb my hair. முடி விழ எனக்கு ஆண்டவர் மேல கோபம் அதிகரித்து. As I started to lose hair, I had an anger towards God. ஆண்டவரே, நான் இந்த பாதையில நடக்க மாட்டேன்னு நான் சொல்லலையே. Lord, I did not tell that I will not travel in this path. இதுதான் நீங்க எனக்கு வெச்ச வழினா நான் நடக்கிறேன்னு தானே சொன்னேன். If you have appointed this path in my life, I am okay to travel in this path. நான் சொன்னேன், நான் வீடியோ பண்ண மாட்டேன். I said, I will not make this video. இதுல எனக்கு நன்றி சொல்ல முடியாது ஆண்டவரே. Lord, I cannot give thanks in this particular situation. அந்த பாட்டு நீங்க பாடும்போது இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே என்னை அதுக்கப்புறம் அதை புடமிட்டார். And then the Lord corrected me. He prepared me. நான் அந்த பாடலை நீங்க பாடும்போது அந்த கோரஸ்ல என்ன சொல்லுது? What is the chorus of this particular song say? நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். I shall give thanks to you. I shall give thanks to you. கொண்டாடி பாடுவேன். I will celebrate and sing. நான் சொன்ன முடியாது ஆண்டவரே. I said, no Lord, I cannot do this. என்னால கொண்டாடி பாட முடியாது I ஆண்டவரே. cannot celebrate and sing. இந்த பாதையில என்னால நன்றி சொல்ல முடியல I ஆண்டவரே. cannot celebrate. I cannot give thanks in this particular path. என்னால் ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். And the Lord opened his eyes. படிப்படியாக அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். He taught me to accept this situation step by step. ஆண்டவர் எனக்கு அந்த டைம்ல, நான் ஆங்கிரியா இருக்கிற டைம்ல ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். As I was in this angry situation, the Lord opened his eyes. நான் நன்றி செலுத்த வேண்டிய காரியங்களை என் கண் முன்பாக கொண்டு வந்தார். And the Lord showed me several things for which I need to give thanks. அதற்கு முதலாவது நன்றி செலுத்த ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? And this is the first thing for which I am expected to give thanks to the Lord. நீ யோசிச்சு பாரு, இந்த வியாதி உனக்கு நீ யூஎஸ்ல இருக்கும் போது வந்திருந்தா நீ எப்படி சமாளிச்சிருப்பேன்னு யோசிச்சு பாரு. Think about the situation. If at all this disease has come to you while you were in the US, how would you manage this? நான் உண்மையா யோசிக்கிறேன், நான் இந்த தேசத்துக்கு வந்ததுனால இந்த வியாதி I am really reminded of this. I am not saying this because I have come to India. நான் எங்க இருந்திருந்தாலும் இதுதான் ஆண்டவர் நான் நடக்க வேண்டிய பாதை என்று வைத்திருந்தால் நான் நிச்சயமா இந்த பாதையிலே நடந்துதான் இருக்க வேண்டும். Wherever I am, if God has destined me to travel in this path, I am okay to travel in this path. ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகாக என்னை 6 மாசத்துக்கு முன்பாகவே இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். But if you see, Lord beautifully, miraculously brought me to India even 6 months ahead of this. என்னை சுற்றி என்னை நேசிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் வைத்தார். And he kept a lot of people that are loving me, the family that loves me. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், நான் யூஎஸ்ல இருந்ததா என்னால சமாளிச்சிருக்கவே முடியாது. I want to be very honest here. If I was in the US with this disease, it is impossible for me to manage this disease. ஏன்னா எல்லா காரியமும் நான் தான் பண்ண வேண்டும். Because I have to take care of myself and I have to do everything myself. சமைக்கிறதோ வீடு க்ளீன் பண்றதோ எல்லா வேலைகளும், கடைக்கு போறது வர்றது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். Whether it is cooking or cleaning or shopping, I have to do all by myself. ஆண்டவர் கிருபையாய் என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து எனக்காய் ஜெபிக்கிறவர்களை ஏற்படுத்தி என்னுடைய குடும்பத்தோடு நான் இருந்து இந்த பாதையிலே நடக்க ஆண்டவர் கிருபை தந்தார். But God had miraculously appointed me to travel in this path, and he brought me back to India, and he set a lot of people around me to pray for me.
அதிகமாய் என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். And the Lord took care of a lot of my needs. ஆச்சரிய விதமாய் அற்புத விதமாய் ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். He took care of all my needs miraculously. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. If you trust in the Lord, you will never be ashamed. நான் மறுபடியும் என்னுடைய பாடலை மாற்றினேன். I changed the lines of my song. ஆண்டவரே நான் நன்றி செலுத்துவேன் அப்பா. Lord, I am going to be thankful to you. நான் கோபப்பட மாட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிடுங்க. I shall not be angry. Please forgive me. ஏன்னா இந்த பாதையிலே ஆண்டவர் எத்தனை நன்மைகளை எனக்காய் செய்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். Because I started to realize there are a lot of good things that God has done in this particular path. யோபு சொல்லுகிறது போல Very similar to what Job says. பல நன்மைகள் பெற்ற நான் I have received a lot of goodness from God. சில தீமைகள் பெறக்கூடாதோ? Why can't I receive some bad things from God? என்னோட முடி கொட்டினா என்னங்க? So what if my hair starts to grow? ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருக்கிறாரு. God has given me life. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு இருக்க பண்ணியிருக்கிறாரு. And God has kept me with good health and strength. எனக்கு நன்றி அறிதலை கற்றுத் தருவது மாத்திரமல்ல, Not only did He teach me to be thankful, அவருடைய சித்தம் செய்ய அந்த சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். He also gave me a heart to accept His will. ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. Lord, not my will, thy will be done. இயேசு ஜெபிக்கும் போது சொன்னார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. When the Lord was praying, He said, if it is your will, let this cup depart from me. ஆயினும் உம் சித்தம் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் தேவா என்று சொன்னது போல, It is not my will, but thy will be done. நான் ஆண்டவருக்கு என்னுடைய சித்தத்தை நான் ஒப்பு கொடுத்த போது, And when I submitted my will to the Lord, ஆண்டவர் என்னிலே மகிமைப்படுகிறதை நான் கண்டு கொண்டேன். I started to realize God being glorified through me. நன்றி அறிதல் மாத்திரமல்ல, Not only being thankful, தேவனுடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, not only understanding the will of God. மூன்றாவதாக Thirdly, பரலோக சிந்தை உள்ளவளாய் ஆண்டவர் என்னை I மாற்றினார். started to have heavenly thoughts. மூன்றாவது கீமோவுக்கு போனேன். I now entered third chemo. கீமோ போயிட்டு வருவேன், ரொம்ப சிக்கா இருப்பேன் ஒரு வாரம், அதுக்கப்புறம் எப்படியோ தேறிடுவேன். Once I return back from chemo, I'll be sick for a week and then I will stabilize. மூன்றாவது கீமோவுக்கு நான் போய் விட்டு வீட்டுக்கு வந்தேன். I completed my third chemo and returned back home. வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்தது. I was very tired as I reached home. சாப்பிட்டு விட்டு நான் படுத்து விட்டேன். I had my food and lied down. எப்பொழுதுமே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் படுத்துட்டா அவங்க பக்கத்து ரூமுக்கு போயிருவாங்க. When I started to sleep, my husband will go to the next room. ஆனா அன்னைக்கு என்ன நினைச்சாங்க தெரியல, நான் படுத்திருந்தேன், என் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார். But I do not know what happened that particular day. As I was lying down, my husband sat beside me. அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்க எல்லாம் சொல்லிதான் எனக்கு தெரியும். And then I do not know what happened. I only knew after they told me whatever happened. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எனக்கு சீஜர் வந்தது. As I was sleeping, I had seizures. என்னுடைய வாயிலிருந்து நுரை தள்ளினது. I had froth come out of my mouth. என்னுடைய கண்கள் மேலே போனது. My eyes went upwards. கை கால்கள் எல்லாம் இழுத்து கொண்டது. My hands and legs started to pull backwards. அப்ப என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, பதறி போனார்கள். My husband was very disturbed and he did not know what to do at that point in time. மாடியில ஜோயலுக்கு போன் பண்ணி, ஜோயல் ஏதோ நடக்குதுன்னு தான் சொன்னாங்க. And he immediately called Joel and said, he started to say something is happening, I'm not able to understand. இதற்குள்ளாக எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஜோயல், ஸ்மைலி, மம்மி எல்லாரும் ஓடி வந்து, Now everybody rushed to my room. Joel, Smiley, Mummy, all of them rushed to my room. எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகள் எல்லாம் கத்தி அழ Now the ஆரம்பித்தார்கள். children started to scream and they started to cry. எப்படியாவது என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். So now they decided that they need to rush me to the hospital. இது எல்லாமே நான் அன்கான்ஷியஸா இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே I தெரியும். was totally unconscious. I do not know whatever happened. அப்பொழுது என்ன தூக்க ட்ரை பண்ணும்போது கை கால்கள் எல்லாம் விரைத்து கொண்டதுனால யாரால தூக்க முடியவில்லை. Now they are trying to lift me and because of my legs and hands being pulled backwards, they were unable to lift me. என்னுடைய கணவர் ஜோயல், சொர்ணா பிரதர், என்னுடைய வாட்ச்மேன் ஜாஷுவா இங்க இருக்கார், எல்லாரும் சேர்ந்து 5 ஆண்கள் சேர்ந்துதான் என்னை தூக்கினார்கள். So there were 5 men and all of them lifted me up together. என்னை தூக்கி ERக்கு கொண்டு போனார்கள். They took me to the emergency room. போற வழியில As I was traveling to the hospital, எனக்கு ஒரு சத்தம் கேக்குறது. I am able to hear a voice. அக்கா அக்கான்னு ஒரு சத்தம் மாத்திரம் கேக்குது. There is a voice saying sister, sister repeatedly.
ஜோயல் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறான். And Joel is driving the car. அக்கா அக்கான்னு பயங்கரமா கத்துறான். And he is shouting, screaming, sister, sister, multiple times. இவன் ஏன்டா தூக்கத்துல இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் கண்ணை திறக்க ட்ரை பண்ணுகிறேன். ஆனால் என்னால் கண்களை திறக்க முடியவில்லை. I am trying to open my eyes and I am wondering why is my brother screaming, sister, sister, as I was sleeping. அப்புறம் கொஞ்ச தூரம் போன திருப்பி அக்கா அக்கா என்ற இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தான் கடைசியா நான் அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட வரும்போது தான் என் கண்களை திறந்தேன். So as I was traveling, as we were traveling, my brother continued to scream, sister, sister, and we were reaching the hospital, and that's when I opened my eyes. அங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு full blown seizure வந்திருந்தது. And that is when I realized that I have full blown seizure. ஹாஸ்பிட்டல்ல வைத்திருந்தார்கள் 2 நாள். And they admitted me in hospital for 2 days. எந்த காரணத்துக்காக வந்தது என்று தெரியவில்லை. I do not know the reason for which I have come back to the hospital. ஆனால் ஒன்றை மாத்திரம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். But then the Lord taught me one particular thing. நான் சொன்ன பாத்தீங்களா பிளான். I have told you about the plan. பிளான்ல சரி எல்லாம் போயிட்டு இருக்கு, இது முடிஞ்சிரும்னு நினைச்சேன். So I thought I am actually on the right track according to the plan, and I thought this will all be over. ஆனா இது என் பிளான்ல இல்ல. But this is not in my plan. இந்த சீஜர் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஃபுல்லா மாறினது. After I got this seizure, my perspective started to change. என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக மரண பயம் என்றால் என்ன என்பதை நான் அறிந்தேன். For the first time in my life, I started to realize the fear of death. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, சர்ஜரி பண்ணிடலாம், கீமோ பண்ணிட்டா எத்தனையோ பேர் 10 வருஷம்லாம் உயிர் வாழ்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. Because I've heard many people saying these are very casual things. After the surgery and after chemo, you will become 100% normal and you can easily live for another 10 years. ஆனால் அந்த நாளிலே நான் புரிந்து கொண்டேன். But then I realized one thing on that particular day. அதிலே ஆண்டவர் எத்தனை நன்மைகளை எனக்காய் செய்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். Because I started to realize that a lot of good things that God has done in this particular path. யோபு சொல்லுகிறது போல very similar to what Job says. பல நன்மைகள் பெற்ற நாம் I have received a lot of goodness from God. சில தீமைகள் பெறக்கூடாதோ? Why can't I receive some bad things from God? அட முடி கொட்டினா என்னங்க? So what if my hair starts to? Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருக்கிறாரே. God has given me life. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு இருக்க பண்ணியிருக்கிறாரே. And God has kept me with good health and strength. எனக்கு நன்றி அறிதலை கற்றுத் தருவது மாத்திரமல்ல, Not only did he teach me to be thankful, அவருடைய சித்தம் செய்ய அந்த சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். he also gave me a heart to accept his will. ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. Lord, not my will, thy will be done. இயேசு ஜெபிக்கும் போது சொன்னார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. When the Lord was praying, he said, if it is your will, let this cup depart from me. ஆயினும் உம் சித்தம் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் தேவா என்று சொன்னது போல, It is not my will, but thy will be done. நான் ஆண்டவருக்கு என்னுடைய சித்தத்தை நான் ஒப்பு கொடுத்த போது, And when I submitted my will to the Lord, ஆண்டவர் என்னிலே மகிமைப்படுகிறதை நான் கண்டு கொண்டேன். I started to realize God being glorified through me. நன்றி அறிதல் மாத்திரமல்ல, Not only being thankful, தேவனுடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, not only understanding the will of God. மூன்றாவதாக Thirdly, பரலோக சிந்தை உள்ளவளாய் ஆண்டவர் என்னை I மாற்றினார். started to have heavenly thoughts. மூன்றாவது கீமோவுக்கு போனேன். I now entered third chemo. கீமோ போயிட்டு வருவேன், ரொம்ப சிக்கா இருப்பேன் 1 வாரம், அதுக்கப்புறம் எப்படியோ தெரியுவேன். Once I return back from chemo, I'll be sick for a week and then I will stabilize. மூன்றாவது கீமோவுக்கு நான் போய் விட்டு வீட்டுக்கு வந்தேன். I completed my third chemo and returned back home. வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்தது. I was very tired as I reached home. சோ சாப்பிட்டு விட்டு நான் படுத்து விட்டேன். I had my food and lied down. எப்பொழுதுமே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் படுத்துட்டா அவங்க பக்கத்து ரூமுக்கு போயிருவாங்க. When I started to sleep, my husband will go to the next room. ஆனா அன்னைக்கு என்ன நினைச்சாங்க தெரியல, நான் படுத்திருந்தேன், என் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார். But I do not know what happened that particular day. As I was lying down, my husband sat beside me. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்க எல்லாம் சொல்லிதான் எனக்கு தெரியும். And then I do not know what happened. I only knew after they told me whatever happened. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எனக்கு சீஜர் வந்தது. As I was sleeping, I had seizures. என்னுடைய வாயிலிருந்து நுரை தள்ளினது. I had froth come out of my mouth. என்னுடைய கண்கள் மேலே போனது. My eyes went upwards. கை கால்கள் எல்லாம் இழுத்து கொண்டது. My hands and legs started to pull backwards. அப்ப எனக்கு ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, பதறி போனார்கள். My husband was very disturbed and he did not know what to do at that point in time. மாடியில ஜோயலுக்கு போன் பண்ணி ஜோயல் ஏதோ நடக்குதுன்னு தான் சொன்னாங்க. And he immediately called Joel and said he started to say something is happening, I'm not able to understand.
இதற்குள்ளாக எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஜோயல், ஸ்மைலி, மம்மி எல்லாரும் ஓடி வந்து Now everybody rushed to my room. Joel, Smiley, Mummy, all of them rushed to my room. எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகள் எல்லாம் கத்தி கத்தி அழ Now the ஆரம்பித்தார்கள். children started to scream and they started to cry. எப்படியாவது என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். So now they decided that they need to rush me to the hospital. இது எல்லாமே நான் அன்கான்சியஸா இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே I தெரியாது. was totally unconscious. I do not know whatever happened. அப்பொழுது என்ன தூக்க ட்ரை பண்ணும்போது கை கால்கள் எல்லாம் விரைத்து கொண்டதுனால யாராலும் தூக்க முடியவில்லை. Now they are trying to lift me, and because of my legs and hands being pulled backwards, they were unable to lift me. என்னுடைய கணவர் ஜோயல், சொர்ணா பிரதர், என்னுடைய வாட்ச்மேன் ஜாஷுவா இங்க இருக்கார், எல்லாரும் சேர்ந்து 5 ஆண்கள் சேர்ந்துதான் என்னை தூக்கினார்கள். So there were 5 men, and all of them lifted me up together. என்னை தூக்கி ERக்கு கொண்டு போனார்கள். They took me to the emergency room. போற வழியில As I was traveling to the hospital, எனக்கு ஒரு சத்தம் கேக்குறது. I am able to hear a voice. அக்கா 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 அக்கான்னு ஒரு சத்தம் மாத்திரம் கேக்குது. There is a voice saying sister, sister repeatedly. ஜோயல் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறான். And Joel is driving the car. அக்கா அக்கான்னு பயங்கரமா கத்துறான். And he is shouting, screaming, sister, sister multiple times. இவன் ஏன்டா தூக்கத்துல இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் கண்ணை திறக்க ட்ரை பண்ணுகிறேன். ஆனால் என்னால் கண்களை திறக்க முடியவில்லை. I am trying to open my eyes and I am wondering why is my brother screaming sister, sister as I was sleeping. அப்புறம் கொஞ்ச தூரம் போன திருப்பி அக்கா அக்கா என்ற இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கடைசியா நான் அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட வரும்போது தான் என் கண்களை திறந்தேன். So as I was traveling, as we were traveling, my brother continued to scream sister, sister, and we were reaching the hospital, and that's when I opened my eyes. அங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு full blown seizure வந்திருந்தது. And that is when I realized that I have full blown seizure. ஹாஸ்பிட்டல்ல வைத்திருந்தார்கள் 2 நாள். And they admitted me in hospital for 2 days. எந்த காரணத்துக்காக வந்தது என்று தெரியவில்லை. I do not know the reason for which I have come back to the hospital. ஆனால் ஒன்றை மாத்திரம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். But then the Lord taught me one particular thing. நான் சொன்ன பாத்தீங்களா பிளான். I have told you about the plan. பிளான்ல சரி எல்லாம் போயிட்டு இருக்கு, இது முடிஞ்சிரும் நினைச்சேன். So I thought I am actually on the right track according to the plan, and I thought this will all be over. ஆனா இது என் பிளான்ல இல்ல. But this is not in my plan. இந்த சீஜர் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஃபுல்லா மாறினது. After I got this seizure, my perspective started to change. என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக மரண பயம் என்றால் என்ன என்பதை நான் அறிந்தேன். For the first time in my life, I started to realize the fear of death. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, சர்ஜரி பண்ணிடலாம், கீமோ பண்ணிட்டா எத்தனையோ பேர் 10 வருஷம்லாம் உயிர் வாழ்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. Because I've heard many people saying these are very casual things. After the surgery and after chemo, you will become 100% normal and you can easily live for another 10 years. ஆனால் அந்த நாளிலே நான் புரிந்து கொண்டேன். But then I realized one thing on that particular day. என்னுடைய உயிர் என் கையில இல்ல. I know that my life is not in my hands. என்றைக்கு வேணாலும் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போகலாம். I will be departing this world at any point in time. நான் எந்த விதத்துக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரமாய் இருக்கிறேன் என்பதை நான் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க I was examining myself and seeing if I am worthy enough to reach the kingdom of heaven. ஒருவேளை மரணம் என்னை சந்தித்தால், If at all I am going to touch death, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை வைத்து போகிறேன்? what will I leave behind for my children? என்னுடைய பிள்ளைகள் என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ள என்ன வைத்து போகிறேன்? What will I leave behind for my children to remember me? பரலோக சிந்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க And ஆரம்பித்தார். God started to give me the heavenly thoughts. ஆரம்பத்துல அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. This was very difficult in the beginning. சாவை பத்தி நினைக்கிறது எப்பவுமே கஷ்டம் தான். When you start thinking of death, it is very difficult. ஆனா நான் உண்மையாய் சொல்லுகிறேன், But then I tell you truly, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் சாட்சியாய் சொல்லுகிறேன், I am a witness before each one of you. இன்றைக்கு நான் கண்களை மூடினால் If I am closing my eyes today, எனக்காக ஒரு பரலோக ராஜ்யம் ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன். I have strong faith that there is a heaven that is prepared for me. அந்த நாளிலிருந்து From that day onwards, என்னுடைய மகனை நான் டெய்லி கால் பண்றேன். I am calling my son every day. எவ்ரி டே அவனோடு நான் பேசுகிறேன். I talk to my son every day. என்னுடைய பயங்களை பற்றி அவனிடத்துல பேசுகிறேன். I talk to him about my fears. என்னுடைய வேதனைகளை பற்றி அவனோடு I பேசுகிறேன். talk to him about my pain. அவனுடைய கஷ்டங்களை நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். I also understand the pain he is undergoing. என்னுடைய குடும்பத்தோடு அதிகமாய் நான் நேரம் I செலவழிக்கிறேன். spend a lot of time with my family. எங்க அம்மாவோட உட்கார்ந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். I spend a lot of time with my mother. ஏனென்றால் எனக்கு தெரியும் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை என்பது மிகவும் குறிதான வாழ்க்கை. Because I know very clearly that we have a very short span of time in this world.
8வது கீமோ வந்தது. நடுவுல நிறைய நடந்துச்சு. நான் நிறைய நேரம் எடுக்க விரும்பவில்லை. There were several things that happened. Now I am jumping to the 8th chemo because we are running out of time. 8வது கீமோ முடிஞ்சது. Now the 8th chemo completed. பெரிய வெற்றி சிறந்தது போல எனக்கு இருந்தது. I thought I have attained great victory. நானும் ஸ்மைலியும் அசனா ஸ்மைலி ஆவடியில ஏதோ கடையில ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்மைலி கூட கடைக்கு போனேன். So I went to the shop along with Smiley. அப்போ கடையில வந்து எலிவேட்டர் ஒர்க் ஆகல. Now the elevator did not work in the shop. சோ நாங்க ஸ்டெப்ஸ் ஏறணும். So I had to ascend the stairs, climb the stairs. ஸ்டெப்ஸ் ஏறி உள்ள போயிட்டேன். I climbed the stairs and I entered the shop. கொஞ்ச நேரத்துல எனக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. Now after some time I was feeling dizzy. அப்ப ஸ்மைலிட்ட சொன்ன, ஸ்மைலி எனக்கு லைட்டா தலை சுத்துது ஸ்மைலின்னு சொன்னேன். And I told Smiley I'm feeling dizzy. சொல்லி விட்டு அந்த எலிவேட்டர் உள்ள எலிவேட்டர் ஒர்க் ஆச்சு. Now there was another elevator inside and that elevator was working. அந்த டோரை புடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்தேன். I held on to the door and I sat there. அப்ப உடனே தண்ணி கொடுத்தாங்க. And they gave me water to drink. தண்ணியை குடித்து விட்டு after drinking water 2 நிமிஷம் கழிச்சு சொன்னா ஐ அம் ஓகே ஸ்மைலி நம்ம போலாம். After 2 minutes I told Smiley I am perfectly okay, let's go. எலிவேட்டருக்குள்ள ஏறினேன். Now I entered the second elevator. அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. I can only remember up to here. நான் மறுபடியும் ஒரு குட்டி சீஜர் எபிசோட் எனக்கு அந்த எலிவேட்டருக்குள்ளே வந்தது. Now I had another seizure as I was moving in the elevator. நான் வெளியே வந்தேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு அந்த சேரை போட்டு ஸ்மைலி வந்து அக்கா உட்காருங்கன்னு சொன்னது மாத்திரம் தான் எனக்கு ஞாபகம். Now I do not remember anything that happened there except Smiley telling me to sit on a chair. திருப்பி மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனாங்க. Again they rushed me to the hospital. ஏன்னு நிறைய கேட்கலாம். Many of you will ask why again? ஆனா யோபு ஒரு காரியத்தை செய்தார். And Job did, if you remember, Job did one particular thing. நிறைய ஏன் கேட்டுட்டே இருந்தாரு. There were many questions, he was asking many whys. ஆனா ஆண்டவர் பதில் சொல்ல ஆரம்பிச்ச உடனே, but when the Lord started to respond, யோபு என்ன தெரியுமா சொன்னாரு? What did Job say? வாய he shut his mouth. பொத்திக்கிறேன்னு சொன்னாரு. He said I will shut my mouth. நான் அதை தான் செய்தேன். I did the same thing. ஆண்டவரே நான் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். Lord, let me shut my mouth. நீர் என்ன செய்கிறீர் என்றது உமக்கு தெரியும் அப்பா. You know what you are doing. என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளை நான் நினைக்க போகிறேன். I am going to be reminded of all the good things you have done in my life. நான் சொல்லுகிறேன், இந்த டைம்ல இந்த 3rd கீமோல எனக்கு அந்த சீஜர் வருகிறதுக்கு முந்தின நாள், just one day before the 3rd chemo, during the first seizure, ஒரு அக்கா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. there was a sister who came to meet me. நானு ஜோயல் ரேச்சல் உட்கார்ந்திருக்கோம் டைனிங் டேபிள்ல. Myself, Joel and Rachel were seated on the dining table. அவங்க மடமடன்னு அவங்க பைபிளை திறந்தாங்க. And the sister opened her Bibles. சங்கீதம் 91 சங்கீதத்தை படி ஏஞ்சல் அப்படினா. And she told Joel to read Psalms 91. நாங்க 3 பேரையும் படிக்க வச்சாங்க. And she made all of us to read Psalms 91. இது நான் அதை படித்து முடித்து விட்டு அடுத்த நாள் காலையில அந்த கீமோ போகும்போதும் அந்த Psalm 91 நான் சொன்னேன். As soon as I read, we all read the Psalms 91 and I was going to the 3rd chemo, and as I was going I was reciting Psalms 91. அந்த Psalm 91 அந்த டைம்ல நான் அனுபவித்த அந்த சீஜர்ல ஆண்டவர் என்னை எந்த அளவுக்கு அவருடைய மறைவிலே பாதுகாத்தார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். I was able to understand that God was safeguarding me in hidden places. நான் முதல் முறை இந்த சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். There was a promise that God gave me before I went for the surgery for the first time. நான் சாவாமல் பிழைத்திருந்து, I will not die, I will be alive. And I will share your goodness in the land of the living. And I will share your goodness in the land of the living. நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே உம்மை பற்றி நான் சொல்லுவேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். And God reminded me that I will be telling the people about the goodness you have done. அநேக கேள்விகள், ஏன், எதற்கு, எல்லா கேள்விகளும் இருக்கலாம். There may be several questions, why to me, why me, etc. எனக்கு ரொம்ப அழகா பாஸ்டர் பால் ஜெயச்சந்திரன் எனக்கு காலைல பேசினாங்க. Pastor Paul Jayachandran was explaining very beautifully this morning. நம்ம ஆண்டவருடைய goodness கேள்வி கேட்காம, let us not challenge the goodness of God. We can trust in the godness of God. Let us trust in the godness of God. ஆண்டவர் யார் என்பதையும், அவர் எத்தனை உண்மை உள்ளவர் என்பதையும், அவர் எத்தனை நல்லவர் என்பதையும், சர்வ வல்லவர் என்பதையும் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். And God was revealing to me about his faithfulness, his goodness to me on a constant basis. அதனால ஏன் என்று நான் கேள்வி கேட்க போறதில்லை. So I will never question God. ஆண்டவரே, நீர் என் கரத்தை பிடித்திருக்கிறீர். God, you are holding on to my hands. நான் நன்றி செலுத்த போகிறேன் ஆண்டவரே. I am going to be thankful to you. நான் உம்மை துதிக்க போகிறேன் ஆண்டவரே. I am going to praise you. கடைசியான கேள்வி. The final question.
நிறைய பேர் கேக்குறாங்க, Many of them ask this question. எப்படி இப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? How are you able to smile in this situation? அது வந்து பிறக்கும் போதே பர்த் டிஃபெக்ட் நினைக்கிறேன். I think it is a birth defect. It is there from birth. நான் வந்து ஸ்மைல் பண்ணி, அதாவது சிரிச்சு எங்க அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன். I have even been beaten by my father because I am always smiling. ஓகே, அடிச்சுட்டே இருக்காரு, நான் சிரிச்சுட்டே இருக்கேன். He is beating me and I continue to smile. ஏண்டி நான் அடிக்கிறேனே, கொஞ்சம் அழமாட்டியா? And my father used to tell me, I am beating you. Now why are you not even crying? You continue to smile. கல்யாணம் ஆகி நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போனேன். After marriage, I went to my husband's house. அப்போ எங்க மாமனார் ரொம்ப சீரியஸா ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். My father-in-law was very serious and he was in a discussion. அவர் பேசினதுல எனக்கு ஏதோ சிரிப்பா இருந்தது. It was very comical for me. Whatever he was talking, I was listening to the discussion and it was very jovial to me. நான் சிரிக்க ஆரம்பித்தேன். I started to laugh. என்னோட சகோதரர்களை கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவாங்க, நான் சிரிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன். And if you ask my brothers, they'll tell you, if I start smiling, I will never stop. அவ சிரித்து கொண்டே இருக்கிறேன். I was continuing to smile. எங்க மாமனார் செம்ம கடுப்பாயிட்டாரு. And my father-in-law became angry. ஏம்மா என்ன பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா? So he asked me, am I looking like a fool? நான் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கேன். I am speaking here. நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு And you are simply smiling there, continuing to smile. அதுக்கு பதில் நான் என்ன பண்ண தெரியுமா? இன்னும் ஜாஸ்தியா சிரிச்சேன். Now I responded to him by continuing to smile and I was smiling even more. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு வேலை. Rejoicing in the Lord is our strength. உண்மையா நான் சொல்லுகிறேன். I want to tell you truly. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு பலன். Let us rejoice in the Lord. That is our strength. நம்ம வேதனையின் மத்தியிலே நம்ம வந்து அழுது கூப்பாடு போட்டு கோவப்பட்டு இதெல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த வேதனையின் மத்தியிலே நாம் சந்தோஷமா இருக்கும் போதுல அந்த வேதனையவே அது மாற்றி விடுகிறது. You can continue to scream and be sad in your sorrows, but in spite of that, if you are rejoicing and happy, the situation will change. நான் சர்ஜரியில முடிக்கும் போது அந்த நர்சஸா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், நான் கீமோக்கு ஒவ்வொரு வாரமும் போயிட்டு வரும்போது அங்க உள்ள நர்சஸா இருக்கட்டும், என் கூட கீமோல நிறைய இருக்கிற மற்ற பேஷண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எப்படி இப்படி ஸ்மைல் பண்றீங்க? So as I was in these various events of cancer, during the surgery, during the various chemos, the nurses and the other patients have asked me, how are you able to continuously smile? அப்ப நான் நினைச்சேன், நம்மளுக்கு ரொம்ப அழகான ஸ்மைல் போல இருக்கு, எல்லாருமே நோட்டீஸ் பண்றாங்க. So I thought for myself that I have a very beautiful smile because everybody is noticing it. நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். But I understood one thing very clearly. இந்த டாக்டர்ஸ், இந்த நர்சஸ், இந்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? There are doctors, nurses and fellow patients. அவங்க எல்லாம் இந்த வியாதியை பார்த்து பார்த்து And they have been seeing diseases on a continuous basis. அவங்க சிரிக்கிற முகத்தை யாரையுமே பாக்குறது இல்ல. They do not see anybody with a smiling face. அதனால எனக்கு எந்த ஸ்பெஷல் ஸ்மைல் எல்லாம் கிடையாது. So I do not have any special smile. ஆனா அந்த வேதனையின் மத்தியிலே என்னால எப்படி ஸ்மைல் பண்ண முடிகிறது என்பது அவர்களை தொடுகிறது. This but in spite of all these pain and sorrows, while I am smiling, that particular act is touching them. அநேக நேரங்களிலே நான் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் என்னுடைய பலன். On many occasions I have looked at them and said, rejoicing in the Lord is my strength. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், even if the fig tree did not sprout, திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், do not bear fruit in the vineyards, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், even if the olive trees did not bear fruit, வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், even if land did not have wheat to grow, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், even if you do not have sheep, தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், even if you do not have goat and calf, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். I will continue to rejoice in the Lord. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will rejoice in the Lord of my salvation. Hallelujah. Hallelujah. நீங்க எந்த பாதை வழியா நீங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. I do not know the path each one of you is traveling today. நான் ஒன்றே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். But I can tell you one thing for sure. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள். Rejoice in the Lord. சாத்தானால அதை பொறுக்க முடியாது. Satan will not be able to bear it. நீங்க என்ன வேணா கொண்டு வா, பரவாயில்ல, பாத்துக்கிறேன், சாத்தானை பார்த்து சொல்லுங்க. Now you should challenge Satan and say, you bring me any amount of trouble or suffering, I am able to face it. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். And I will continue to rejoice in the Lord. நான் உயிர் உள்ளவரை கர்த்தரை ஆராதிப்பேன். As long as I am alive, I will worship the Lord. அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். And also keep the people around you to keep you happy.
நான் எனக்கு அதிகமாய் என்னுடைய சுகமாய் நான் இருப்பதற்கு என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி I செலுத்துகிறேன். thank the Lord because He has kept a good family around me and they are keeping me happy. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்க குடும்பத்தார் எல்லாவற்றையும் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். In all situations, my family members are always smiling. எல்லா குரூப்பா நாங்க சேர்ந்தா ஒருத்தர் கிண்டல் பண்ணுவோம். When we form a group, we will be teasing each other. எந்த அளவுக்குன்னா மைக்கேல் அண்ணா வந்தாருன்னா என் வழக்க பெட்டரா அவர் வழக்க பெட்டரா கம்பேரிசன்ல To the extent we will compare the baldness that I have with the baldness of my brother Michael. சந்தோஷமா இருப்போம். Let's be happy. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் If the God is on our side, நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? who can be against us? நமக்காக யுத்தங்களை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். The God that wages war is with us. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். He will take care of everything. மரணமோ ஜீவனோ Whether it is life or death, என்னை கரம் பிடித்தவர் கரம் விட மாட்டார். He will hold on to my hands. நான் இன்றைக்கு சாட்சியில நீங்க எதை எடுத்துக்கொண்டீங்களோ இல்லையோ, I do not know what you took out of my testimony, ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். but please take one thing. கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையை மாத்திரம் விட்டு Do விடாதிருங்கள். not lose the faith and the trust that you have in the Lord. அவர் இல்லாவிட்டால் நாம இல்ல. If He is not there, we do not exist. தனியா இந்த பாதையிலே நாம் நடக்க முடியாது. We cannot travel in this path alone. அவர் நம்மோடு நடந்தால் நாம் நிச்சயமாய் முடிப்போம். If He is going to walk along with us, we will be able to complete this path. நம்மை வெற்றியாய் முடிக்க பண்ணுவார். And we will have victory at the end of this path. ஹல்லேலூயா. Hallelujah. தொடர்ந்து எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதமுள்ள ட்ரீட்மெண்ட்ஸ்லயும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து இன்னும் அதிகமாய் ஒரு சாட்சியை ஆண்டவர் நிறுத்தும்படியாய் தொடர்ந்து எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சாட்சி கொடுத்த நேரத்துக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி Please pray for me so the Lord will